ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக அல்லது பொதுத் தேர்வுக்காக தயாராகி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பல்வேறு அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பொது தேர்வு தொடர்பான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் தேர்வறையில் இந்த செயல்களை செய்தால் உங்களால் பொது தேர்வுக்கு எழுத முடியாத நிலை ஏற்படும் அல்லது பள்ளி கல்வித்துறையால் கடுமையாக தண்டிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அது என்ன அறிவிப்பு, எப்படிப்பட்ட அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து ஆதரவுகளையும் நம்முடைய சேனலுக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்முடைய இந்த அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அடுத்து இன்னும் ஒரு சில வாரங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட பொது தேர்வு எழுத இருக்கிறாங்க. ஸோ அந்த பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தேர்வறையில் மாணவர்கள் சில செயல்களை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தா, தேர்வறையில் மாணவர்கள் கையேடுகள், புத்தகங்கள் போன்றவற்றை வைத்திருந்தால் அவற்றை தாமாக ஒப்படைக்க வேண்டும். அல்லாமல் அவற்றை ஆசிரியர்கள் கண்டுபிடித்தால் அன்றைய தினம் தேர்வு எழுத முடியாத அளவுக்கு அவர்களுடைய அந்த தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதே போன்று தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்யும் பட்சத்தில் தேர்வு ரத்து செய்யப்படுவதுடன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தேர்வு எழுத தடை செய்யப்படும். அந்த மாணவருக்கு வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு தடை செய்யப்படும். அதே போன்று விடைத்தாளை பரிமாற்றம் செய்வது கண்டறியப்பட்டால் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அதோடு சூழ்நிலை மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட பருவ தேர்வுகள் எழுதுவதற்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே போல வினாத்தாளில் விடை எழுதி அதை பிற தேர்வர்களுக்கு வழங்குவதை கண்டால் அல்லது தூக்கி எறிவதை கண்டால் குறிப்பிட்ட பாட தேர்வை எழுத முடியாத அளவுக்கு தண்டனை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறையால் அறிவித்திருக்கிறது. ஸோ உங்களுடைய தேர்வு அறையில் மாணவர்கள் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்வு ஆணையம் அல்லது பள்ளி கல்வித்துறை இந்த அளவுக்கு கடுமையான மாணவர்கள் வாழ்நாள் முழுவதுமோ அல்லது வாழ்நாளில் ஒரு சில தேர்வுகளையோ எழுத முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனையை விதித்துள்ளது. அதனால் நம்முடைய சேனல் நண்பர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, தேர்வறையில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேர்வு அப்படிங்கிறது உங்களுடைய தலைவீதியை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான் நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பை பாய்.